MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். முருகபக்தர்கள் மாநாடுன்றது இந்து முன்னணி நடத்துது. அதுக்கான ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்ததுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுகின்ற அரசு ப்ளஸ் திமுக தான் சொல்லுவாங்க. அதிமுக கலந்துக்குச்சு. அதிமுகக்கு என்ன பிரச்சனை? அதிமுக இவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதிமுக என்ன பண்ணியிருக்கணும்? இதில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சம்திங் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று அவமரியாதை பண்ணுற மாதிரி. அதான் என்ன அவமரியாதை? அவமரியாதை அவமரியாதை என்ன அவமரியாதை? அவமரியாதை. நானும் கூட ஏதோ அவமரியாதை பண்ணிட்டாங்க போல பெருசா அப்படின்ட்டு பார்த்தா, நாத்திக இருள் சூழ்ந்த பொழுது அங்கு மாமணியாய் வந்தது இந்து முன்னணி அப்படின்னு ஒரு வரி. அப்போ அதுக்கான விஷுவல் வைக்கும் பொழுது பெரியார் விநாயகர் சிலையை போட்டு உடைக்கிற மாதிரி காட்சி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, தமிழகத்தில் போலி திராவிடம் பேசும் நரிகள் கூட்டம், அதற்கு எழுந்து நிற்கும் சிங்க கூட்டமாக இந்து முன்னணி இருக்குன்னு சொல்கிற இடத்துல அண்ணா பெரியார் கலைஞருடைய ஃபோட்டோ வருது. அதில் கலந்துக்கிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதை இது பண்ணியிருக்காங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் கலந்துக்க கூடாது. இப்போ ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் இருக்கட்டும், அவர் இங்கே சிறப்பிக்கிறது அது எப்படி சார் இருக்கு? பவன் கல்யாணம் இங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார், கிளை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ உள்ள அரசியல் காலகட்டங்களில் இந்த முருகருங்கிறத கையில் எடுக்கிறாங்க சார். திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், இப்போ ஏன் டிஎம்கேவே இப்போ தமிழில் கூட உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலில் இது தவறான ஒரு விஷயங்க. என்னென்னா, ஒரு அரசு இந்த மாதிரி இவங்க திராவிட மாடல் அதெல்லாம் பேசிட்டு ஊட்டிக்கிட்டே முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறது, நாங்களும் முருகனுடைய நடத்துகிறோம். இந்த முருக பக்தர்கள் மாநாடு திரு நயினார் நாகேந்திரன் பலமுடையவரா இல்லை அண்ணாமலை பலமுடையவரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. சேகர் பாபு சொல்லியிருக்கேன். உண்மைதான் சொன்னது உண்மைதான். அண்ணாமலை இந்த தலைவர் பதவியிலேருந்து போனாலும் அவர் வேலையை காமிச்சிட்டு தான் இருக்கார். அவர் வார் ரூம் வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரனை மட்டம் தட்டுறது, அதிமுக கூட்டணி உடைய போகுதுன்னு கிளப்பி விடுறது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று முன்தினம் மதுரையில் இந்து முன்னணி நடத்திய அந்த மதுரை முருக பக்தர்கள் மாநாடு, அது வெகு விமர்சையாக நிறைய பேர் பேசு பொருளாக இருக்குது. முருக பக்தர்கள் மாநாடுன்றது இந்து முன்னணி நடத்துது. அது அவர்களுக்கான ஒரு அரசியல். அதில் முதல்ல அதுக்கான ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்ததுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுகின்ற அரசு ப்ளஸ் திமுக தான் சொல்லலாம். சும்மா விட்டுருந்தா கூட அவங்க தான் நடத்திட்டு போயிருப்பாங்க. ஊர் பூரா எப்படி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இவர்கள் அதுக்கு தடை மற்ற விஷயங்கள் அதுன்னு கொண்டு போனது. அப்புறம் அதை எதிர்த்து இவர்களே பிரச்சாரன்ற போர்வையில் விளம்பரம் தேடி கொடுத்துட்டாங்க. 1,00,000 பேர் வரைக்கும் திரண்டிருப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு. அவங்க 5 லட்சம் வரைக்கும் அது சொல்லுவாங்க. நீங்கள் ஷேர் எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ வர்றாங்க போகிறாங்கன்னா உளவுத்துறை எடுக்கணும் ரிப்போர்ட்டு. 5 லட்சம்லாம் வந்தால் மதுரை தாங்காது. அது கல்லில் இருக்க பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு வருது. அப்போ வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வர்ற இதெல்லாம் ஓட்டுகளாக மாறும், வாக்குகளாக மாறும்னா அதெல்லாம் மாறாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வேல் யாத்திரை இந்த மாதிரிலாம் நடத்திருக்காங்க. தமிழ்நாடு ஒரு டிஃப்ரெண்ட்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் மத அரசியல் பண்ணிலாம் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்ப கோயிலுக்கு போகிறவங்க இங்கேருந்து ஐயப்பனுக்கு போயிட்டு அங்கேயே வாவர் சாமியை கும்பிட்டு வரும்போது நாகப்பட்டினம், நாகூர் எல்லா தர்காவெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மக்கள் நம்ம மக்கள். போகிறது என்னமோ மாலை போட்டு ஐயப்பனுக்கு தான், வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தர்கா கிறிஸ்டியன் இது எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. இங்கே நீங்கள் மத அரசியல் பண்ணுறதுன்றதெல்லாம் நடக்காது. வட மாநிலங்களில் அது ஓகே. அங்கேயே கூட ராமருக்கு நாங்கள் தான் கோயில் கட்டணும்னு பெரிய அளவு கும்பாபிஷேகம்லாம் நடத்தின பிறகு அதிகமான எம்பி தொகுதியில் இழந்தார்கள். அதான் வரலாறு. ஆனால் மக்கள் பிரச்சனையும் பார்ப்பாங்க, சும்மா இந்த மாதிரிலாம் கிடையாது. இவர்கள் அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றுறாங்க. இதில் நீங்கள் கேட்டீங்க அந்த 2 தலைவர்களுக்கு அண்ணா பெரியார்னு. நீங்கள் அதிமுக கலந்துக்குச்சு. அதிமுகக்கு என்ன பிரச்சனை? அதிமுக இவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதிமுக என்ன பண்ணியிருக்கணும்? இதில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா என்டிஏ அலைன்ஸில் இருக்கீங்க, அது வாக்கு அரசியலுக்காக இருக்கிறது. உங்கள் கொள்கைகள்லாம் ஒத்து வர முடியாது. இன்னொன்று இந்து முன்னணி நடத்துறது. நாங்கள் எதுக்கும் கலந்துக்காமல் இருக்கணும். அதிமுக தலைவர்கள் உள்ள குழப்பம், அவர்களை போய் கலந்துக்கிட்டு சும்மாவே நரேட்டிவ் செட் பண்ணுற ஆளுங்கட்சிக்கு இது ரொம்ப வாய்ப்பாக இவர்களே வெறும் வாயம் பண்ணுறவங்களுக்கு அவல் கொடுத்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க பெரியாருக்கு அண்ணாக்குன்னு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். சம்திங் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று அவமரியாதை பண்ணுற மாதிரி. அதான் என்ன அவமரியாதை? அவமரியாதை அவமரியாதை என்ன அவமரியாதை? அவமரியாதை. அப்போது அவமரியாதை பண்ணிட்டாங்க. நானும் கூட ஏதோ அவமரியாதை பண்ணிட்டாங்க போல் பெருசா அப்படின்ட்டு பார்த்தா, இவங்கெல்லாம் இங்கே பேசுகிறாங்கல்ல, பாஜகனா பாசிசம் அப்படி இப்படின்னு, பாசிச கட்சின்னு, அந்த மாதிரி அவர்களுடைய வீடியோவில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தை நாத்திக இருள் சூழ்ந்த பொழுது
அங்கு மாமணியாய் வந்தது இந்து முன்னணி அப்படின்னு ஒரு வரி. நாத்திக இருள்னா பெரியாருடைய இயக்கங்கள், நாத்திக கருத்துக்கள் அன்றைக்கி பெரிய அளவில் வந்த பொழுது. அப்போ அதுக்கான விஷுவல் வைக்கும் பொழுது நம்ம விஷுவல் எடிட்டர் என்ன பண்ணுவாங்க, நாத்திக இருள்னா பெரியார் வந்து விநாயகர் சிலையை போட்டு உடைக்கிற மாதிரி காட்சி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, தமிழகத்தில் போலி திராவிடம் பேசும் நரிகள் கூட்டம், அதற்கு எழுந்து நிற்கும் சிங்க கூட்டமாக இந்து முன்னணி இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல அண்ணா, பெரியார், கலைஞருடைய ஃபோட்டோ வருது. இதில் எங்கே அவமரியாதை? தனிப்பட்ட முறையில் அவர்களை சொல்லியோ திட்டியோ எதை பண்ணியிருந்தால் அவமரியாதை. இது யாராமல் விஷுவல் எடிட்டர் கேட்டால் கூட தெரியும். இந்த இடத்துல இந்த வரி வரும்போது இந்த இதை தூக்கி வைக்கணும்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க. பெரியார் வந்து பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சிருக்காரு, ராமர் படத்தை செருப்பால் அடிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணலையா? பண்ணியிருக்காரு. அப்புறம் அதை காமிக்கிறதுல என்ன தப்பு? அதில் எங்கே அவமரியாதை? அதனால் இவர்கள் இந்த மாதிரி இவர்களுக்கு எப்படி திட்டுறது உரிமை இருக்குதோ அந்த மாதிரி அவர்கள் சைடு தரப்பை சொல்கிறதுக்கும் இவர்களை வைவதற்கும் அவர்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அதில் கலந்து கொண்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதை இது பண்ணியிருக்காங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் கலந்துக்க கூடாது. அது பாஜக கூட நடத்தலை, அது ஒரு அமைப்பு, அவர்களுடைய அமைப்பான இந்து முன்னணி நடத்துது. ஏன் போய் கலந்துக்கிறீங்க? உங்கள்கிட்ட குழப்பம் இருக்குன்னு தெரியுதா? நீங்கள் கூட்டணி போயே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, வேறு வழி இல்லை, விஜய் வரல, அவர் 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால் வேறு வழி இல்லை, என்டிஏ கூட்டணி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சேர்ந்துட்டீங்க. அதுவே அவர்களுக்கு பிரச்சனை. இப்போ என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. இந்த நேரத்தில் இந்து முன்னணி நடத்துறதுலாம் போய் எவனா கலந்துக்குவானா? ஜெயலலிதா தான் நடக்குமா? அப்போது நீங்கள் போய் இந்த மாதிரி கலந்துக்கிறதுலாம் ஏகப்பட்ட குழப்பம். அதுலேருந்து அந்த ராஜேந்திர பாலாஜியும் அந்த செல்லூர் ராஜும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்னே சொல்லலாம். எப்போப்பெல்லாம் திமுக கண்டென்ட் குறையுதோ, நம்ம கவர்னர் இருக்கார்ல, அந்த மாதிரி திமுக எப்போல்லாம் கண்டென்ட் குறையுதோ அவர் தான் ஒன்று எடுத்து கொடுத்துருவார். திருவள்ளுவர் சனாதன தர்மத்தை போற்றுப்பவர்ன்றவார், உடனே தூக்கின்னு சுற்றுவாங்க அப்படியே. அந்த மாதிரி எப்போல்லாம் டிஎம்கேக்கு பிரச்சனை வருதோ அன்றைக்கெலாம் ராஜேந்திர பாலாஜி ஏதாவது சொல்லுவார், செல்லூர் ராஜ் ஏதாவது சொல்லுவார், அதுக்கப்புறம் தூக்கி சுற்ற வேண்டியதான். அந்த மாதிரி சும்மா இருக்க வேண்டியதானே. இப்போ உக்காந்துட்டு அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதுக்கு? இந்த கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நாயை அடிப்பானே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது ஒரு தேவையில்லாத வேலை தானே. இதற்கு முன்னாடி சார் இந்த மாதிரி இந்து முன்னணியுடைய மாநாடு இவ்வளோ வெகு சிறப்பாக நடந்திருக்காரு. ஏங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இது மாற்றங்கள் வருங்க. இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அவர்களுடைய விழாக்கள் சில இது வெகு விமர்சையாக நடந்திருக்குது. சென்னையில் அவர்கள் நடத்திய விநாயகர் ஊர்வலம் வெகு எழுச்சியாக நடந்திருக்குது. விநாயகர் ஊர்வலம்னா அனைத்து மதத்திற்கான ஊர்வலமாக இருந்த காலம் ஒன்று உண்டு. நாங்களாம் சின்ன பசங்களாக போவோம், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக பிள்ளையாரப்பா பெரியப்பா புத்திமதி சொல்லப்பான்னு. அப்போல்லாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிள்ளையார்லாம் கிடையாது. இயற்கையான பிள்ளையார் இருப்பாங்க, அந்த களிமண்ணில் செஞ்ச பிள்ளையார்லாம் வச்சு ஊர்வலம் போவாங்க, எல்லாரும் கலந்துக்குவாங்க அந்த ஊர்வலத்தில். அதே மாதிரி மீலாதி நபி ஊர்வலம்னு ஒன்று போவோம், முஸ்லீம்கள். இது இங்கே மண்ணடியில் ஆரம்பித்து அப்போல்லாம் பீச்சில் கூட்டம் நடத்தலாம். இந்த மாதிரிலாம் நடந்த காலகட்டங்கள் உண்டு. அது அரசியலாக அதுக்குள்ளே இந்து முன்னணி வந்தோன்னா அது ஒரு அரசியலாக மாறி மதம் முதலாக மாறி அதற்கு பிறகு வந்த பக்தர்கள்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் கட்சிக்காரர்கள் மற்றவர்கள்லாம் கலந்துக்கிற ஒரு ஊர்வலமாக அது மாறி போச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர், இந்து முன்னணி விநாயகர், இந்து மக்கள் கட்சி விநாயகர், இந்து மக்கள் கட்சியில் சசிகுமார் தரப்பு விநாயகர், இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த எழுச்சி இல்லை. அது வேறு ஒரு வகையில் இவர்கள் இப்போ கட்சி வளர்ந்துருக்குது. இப்போ பாஜக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மத அரசியல்லாம் பண்ணால் எடுப்படாது. இப்போ அண்ணாமலை ஏன் இட்டடிச்சார்? ஏன் எச்ராஜாவால் இட்டடிக்க முடியல? எச்ராஜா வாயை திறந்தாலும் மத அரசியல் தான் பேசுவார். நேற்று கூட சம்மன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் அண்ணாமலை பேச மாட்டார். அண்ணாமலை ஊழல், முறைகேடு, திமுக பதில் சொல்கிறது, இந்த மாதிரி போவார். அப்போ அண்ணாமலைக்கு ஒரு ரீச் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணினா ரீச் இருக்கும். இதை விட்டுட்டு மத அரசியலை கையில் எடுத்தால் அதுக்கு வரவேற்பு எந்த காலத்துலேயும் கிடைக்காது. இன்னொன்று, இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வளர்றது ஓட்டு அரசியலாக வளர்கிறாங்கலாம் வச்சுக்கிட்டு இது வந்து பெரிய எழுச்சி அப்படின்லாம் நினச்சா அது பெரிய பைத்தியக்காரத்தனம். தேர்தல் வெற்றின்றது கூட்டணி, கட்சிகளுடைய பலம், இந்த மாதிரி பல விஷயங்களை சேர்ந்து தான் தேர்தல் வெற்றிலாம் அமையும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலாயுதம்னு ஒருத்தர் ஜெயிச்சார், எச்ராஜா ஜெயிச்சார், அதுக்கப்புறம் எம்எல்ஏவே ஜெயிக்கல. இப்போ 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு தனியாக நின்னா ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்க. விஜய் கட்சியில் ஒரு எம்எல்ஏ வர முடியாது. அப்போ இவங்க எப்படி வர முடியும்? அது அப்போ எப்படி கூட்டணி சேர்ந்தால் ஒரு 20 எம்எல்ஏ வராங்க வச்சுக்கோங்க, இது வளர்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா? வீக்கம். அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது. குறிப்பாக இந்த மாநாட்டில் சார், இப்போ ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் இருக்கட்டும், அவர் வந்து இங்கே சிறப்பிக்கிறது அது எப்படி சார் இருக்குது? தமிழ் கடவுள் முருக பக்தர் மாநாட்டுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏன் என்ன இருக்குது? ஏங்க இந்தியான்றது ஒரு நாடுங்க. யாரும் எங்கும் போகலாம், யாரும் எங்கும் அரசியல் பண்ணலாம், யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம். யாரும் உருவாக்க பார்க்குறாங்களா? ஃபேஸ் ஆஃப் ஐகான் மாதிரி பிஜேபிக்கு ஒரு பவன் கல்யாணம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவர்கள் அரசியலை இங்கே வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ ராஜ்நாத் சிங் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? ஒரு மத்திய அமைச்சர் அப்படிங்கிறப்ப ஒன்றிய எதுக்கு மத்திய அமைச்சர்? பாஜக தானுங்க அவர்.
ஒன்றிய அமைச்சர் மத்திய அமைச்சர் நீங்கள் என்ன ரயில் துவக்கியா வைக்கிறீங்க, வந்தே பாரதா துவக்கி வைக்கிறீங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்றதுக்கு? கருணாநிதியுடைய நாணய வெளியீட்டு விழா, ஆர்பிஐ கருணாநிதி பேரில் மரியாதை செலுத்தும் விதமாக நாணயம் வெளியிடுது. அந்த நாணயம் வெளியிடுற விழாவை பெரிய விழாவாக கொண்டாடணும் அவசியம் இல்லை. இவர்கள் தமிழகமே புகழ்பெற்றது, ஆசியாவே திரும்பி பார்த்ததெல்லாம் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்குது, நம்ம அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த விழா நடத்துகிறன்ற போர்வையில் நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் கூப்பிட்டீங்க? அதுக்கு ஒரு உருட்டு விட்டுனாங்க, இது மத்திய அரசு விழா. இது மத்திய அரசு விழாலாம் கிடையாதுப்பா, இது மாநில அரசு விழா, கூப்பிட்றது ஸ்டேட்டு சீஃப் செக்ரட்டரின்னு எல்முருகன் போட்டு உடச்சிட்டாரு. அப்போ மாநில அரசு நடத்துகிற விழா எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க? அப்போ ராஜ்நாத் சிங்கை வந்து பாஜகன்னு தெரிஞ்சு தானே கூப்பிட்றீங்க. ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, ஏன் சோனியா காந்தியை கூப்பிடல, ஏன் மம்தாவை கூப்பிடல, நிதிஷ்குமாரை கூப்பிடல, ஏன் கலைஞருடைய நண்பர் பருக் அப்துல்லாவை கூப்பிடல, ஏன் லல்லு பிரசாத் யாதவ் கூப்பிடல? அப்போ நீங்கள் சமரச போக்கு போகிறீங்கல்ல. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஏன் வருகிறார், அவருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம், அவர் ஏன் இங்கே வந்து அரசியல் பேசுகிறார்னு யாராவது கேட்டிங்களா? அவருக்கும் கலைஞருக்குமே சம்மந்தம் இல்லையா? வாஜ்பாய்க்கும் கலைஞருக்கும் சம்மந்தம் இருக்கும், சரி ஏதோ ஒரு வகையில் நண்பர்களாக இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்கன்னு. எப்படி கூப்பிட்றீங்க? அப்போ பவன் கல்யாணுக்கு மட்டும் ஏன் இந்த இது வருது? இந்தியாவில் யாரும் எந்த மாநிலத்திலுமே பிரச்சாரம் பண்ணலாம், அரசியல். பவன் கல்யாணம் இங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார், கிளை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? விட்டால் சீட்டு கூட கொடுக்கலாம். ஆமாம், என்டிஏ அலைன்ஸில் போய்ட்டு ஒரு 3 சீட்டு வாங்கி நிற்கிறாரு, 2 சீட்டு ஜெயிக்கிறாருன்னா பவன் கல்யாண் கட்சி இங்கே 2 சீட்டு ஜெயிக்குது இல்லை? அதுக்கு பவன் கல்யாண் உரிமை இல்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதிமுக கர்நாடகாவில் போய் கட்சி இருக்குது, திமுகவுக்கு எங்கேயா கிளை இருக்க வச்சுக்கோங்க, உனக்கு என்ன உரிமை? உனக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கு என்ன உரிமைன்னு கேட்க முடியுமா? இந்தியாவில் யாரும் எங்கும் போய் அரசியல் பேசலாம், பண்ணலாம், மாறலாம். நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா ராகுல் காந்தி, அப்போ ராகுல் காந்திக்கும் தமிழகம் என்ன சம்பந்தம் இப்படி கேட்கலாமா? அதனால் பவன் கல்யாண் ஒரு ஃபெமிலியர் ஃபிகரு, பாஜக கூட்டணியில் அங்கே இருக்கார். அவர் சமீப காலமாக பாஜகவாகவே மாறிவிட்டார். ஆனால் கொஞ்சம் கருத்து கொஞ்சம் பார்த்து பேசுகிறாரு, ஆனாலும் அந்த முகமாக மாறுறாரு. அவருக்கு என்னென்னா, நீ தான் பேசுவியா, நான் பேசுகிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த இருக்கிற ஓட்டையை அங்கே காலி பண்ணுற வேலையை பண்ணுறாரு. அவர் நல்லா இது பண்ணுறாருன்னா அவர் இங்கே கூப்பிட்டு வர்றாங்க, பேசுகிறாங்க. நடிகர் வேறு, இதெல்லாம் தான் காரணம். இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய தீர்மானமாக வாக்கு வங்கியை நிரூபிக்க இந்துக்கள் ஒற்றுமை அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய தீர்மானம். இது அனைத்து மதங்களும் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்மானங்கிறது எப்படி சார் இருக்குது? பாஜக அரசியல் என்னங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அந்த வெறுப்பு அரசியலை தூண்டி உங்கள் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை, அது மாதிரி ஒரு அரசியலை தூண்டுறது மூலியமாக பெரும்பான்மையாக இருக்க இந்துக்களுடைய ஓட்டை தன் பக்கம் இழுக்கிறது தான் பாஜகவுடைய அரசியல். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த தீர்மானம்லாம். ஆனால் இந்த மாநாடு வந்து முருகர் பக்தர் மாநாடு நீங்கள் நம்பணும். இது பெரும்பாலும் முருகர்களை பற்றி பேசுகிற மாநாடு தான். ஆனால் நீங்கள் வந்து நம்பணும். சரிங்க, இந்துக்கள் ஓட்டு ஒருமுகப்படுத்தப்படணுங்க. நம்ம திமுகலையும் மற்ற கட்சிகளில் திமுக தோழமை கட்சிகள் நிற்கிறவங்களாம் யார்? பிரிட்டிஷ்காரனா, கிறிஸ்தவர்களா, இல்லை அரேபியன்ஸா, இல்லை முஸ்லீமா? எல்லாருமே அவங்களும் இந்துக்கள் தானே. நீ சொல்லிட்டு போங்க, இந்துக்கள் ஓட்டு ஒருமுகப்படுத்தப்படணும். படம் எந்த கட்சி கூட்டணி பெருசாக இருக்குதோ, எந்த கட்சிக்கு வாக்களிக்கணுமோ வாக்களிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்துக்கள் இவர்கள் வைக்கிறாங்களா கோஷம், இந்துக்களாக நாம் ஒன்றிணைவோம். இந்துக்களுக்கு தனியாக பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு தனியாக பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக பிரச்சனை நாட்டில் இருக்கா? பெட்ரோல் ஏறுனா எப்பா நீ யாருப்பா, இந்துவா, ரைட் உனக்கு 80 ரூபா, நீ வா முஸ்லீமா உனக்கு 100 ரூபா, கிறிஸ்டியனா உனக்கு 90 ரூபானா போடுறாங்க. 100 ரூபானா எல்லாருக்கும் 100 ரூபா தான். பிரச்சனைனா எல்லாருக்கும். ரோட்டில் பள்ளம் இருக்குது, இந்துக்கள் வண்டி மட்டும் உளுந்தா ஒன்றா ஆகாதா? பாதிக்கப்படல, அவனும் மெக்கானிக்கல் போய் செலவு பண்ணணும். ரோடு இந்துக்களுக்கு தனி ரோடு, முஸ்லீம் தனி ரோடாக இருக்குது. பிரச்சனை எல்லாருக்கும் வரும்போது அப்போ இந்துக்களாக ஒன்றுபடுங்கள் அப்படின்னா, இந்துக்களாக தான் எல்லாம் ஒன்றுபட்டிருக்காங்க. அவங்க மதத்தை அவங்க வணங்குறாங்க, பிற மதத்தையும் வணங்குறாங்க. இங்கே மத துவேஷத்துக்கு என்றைக்குமே இடம் இல்லைங்க. இன்னொன்று, இங்கே அரசியல் வந்து இரட்டை இலை, சூரியன், கூட்டணி கட்சிகள், அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்தது அரசியல். இன்னும் எங்கே இவர்களால் கால உணவு முடியல. இந்த 11% கூட தற்காலிகம், அது ஒரு வீக்கம், வளர்ச்சி கிடையாது. அண்ணாமலை அந்த அரசியல், அன்னைக்கு நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனு, ஏடிஎம்கே பிரிஞ்சு நின்னது, இவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குனால உருவாக்கின ஒரு பிம்பம், எல்லாம் சேர்ந்து 11%. இன்றைக்கி பிஜேபி தனியாக நின்று 4% கூட வாங்காது. அதனால் இது எல்லாம் வந்து என்ன, அவர்கள் மாநாடு நடத்தி இந்த வேலையை பண்ணுறாங்க, இவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டது ஏடிஎம்கே, தேவையெல்லாம் போய் கலந்துக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் இந்துக்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க பாஜக என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, திமுகவில் இந்துக்கள் இருந்தாலும் நாங்கள் திருநீர் அளிக்கிறது இல்லையே, திருமாவர்களாக இருக்கட்டும், அவர் திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இந்துக்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏங்க நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, திமுகவில் இந்துக்கள்னால் அப்போ திருமாவளவனும் ஒன்று ஆர் ஆசாவும் பொன் முடியுமா? நான் சொல்கிறது வாக்காளருங்க, மக்கள்.
வாக்களிக்கிற மக்கள், திமுக தொண்டர்கள், அதே மாதிரி மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க. திருமாவளவன்கிட்ட இருக்கிற பலகீனமே தன்னுடைய கொள்கையை உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் யார்? நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். சரி, கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு திருநீர் வைக்கிறாங்க, மரியாதைக்கு ஏற்றுக்கிறீங்க. வெளியில் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, அதுக்காக நீ திருநீரை அழிக்கிறீங்க. திருநீரை தான் அழிக்கிறீங்க கரெக்டாக கையை வச்சு. அதை சொல்லிட்டு போங்களேன்றான். ஏப்பா நான் வந்து நாத்திகம்பா, நான் அழைப்பின் பேரில் நான் கோயிலுக்கு போனேன். அங்கே அவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க விதமாக அவங்க பரிவட்டம் கட்டினதை ஏற்றுக்கிட்டேன், மாலை போட்டதை ஏற்றுக்கிட்டேன், அந்த அர்ச்சகர் பொட்டு வச்சதை ஏற்றுக்கிட்டேன். இது வந்து நான் அவர்களுக்கு தருகின்ற மரியாதை. வெளியில் வந்தேன், நான் திருமாவளவன், அங்கேயே பரிவட்டத்தை அவுத்துட்டேன், மாலை எடுத்துட்டேன். வெளியில் வந்தேன், திருநீர் இருந்தது, அழிச்சிட்டேன். இப்போ என்ன, நான் பக்கத்தில் இருக்க திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனேன், திருப்பரங்குன்றம் தர்காவுக்கும் போனேன், தொப்பி போட்டிருந்தேன். வெளியில் வந்து தொப்பி எடுத்துட்டேன். இதுக்காக நான் வந்து இஸ்லாம் மதத்தை அவமதிச்சிட்டேன்னு அர்த்தமா? திருநீர் அழிச்சனால இந்து மதத்தை அவமதிட்டேன்? அப்படி கிடையாது. என் நம்பிக்கை வேறு, மற்றவர்கள் நம்பிக்கையை மதிக்கிறது வேறு. இப்படி தானே நீ சொல்லணும். நான் வேர்வையை அழித்தேன், துடைத்தேன், ஏன் மலுப்புறீங்கன்னு கேட்குறேன். இது சொல்லிட்டு போங்க. தெரியுதா? இது வந்து பயம், ஓட்டு போகுமான்னு அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பயப்படுறது. இப்போ உள்ள அரசியல் காலகட்டங்களில் இந்த முருகருங்கிறத கையில் எடுக்கிறாங்களே சார், திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும். இப்போ ஏன் டிஎம்கேவே இப்போ தமிழில் குடமுழுக்கு திருச்செந்தூர் கோயிலில் அப்படிங்கிற இந்த முருகரை சுற்றியே ஒரு அரசியல் வந்த மாதிரி இருக்க இப்போ ரீசெண்ட். இது தவறான ஒரு விஷயங்க. என்னென்னா, ஒரு அரசு இந்த மாதிரி இவங்க திராவிட மாடல் அதெல்லாம் பேசிட்டு உருட்டிக்கிட்டே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறது. இவர்களும் இப்போ அந்த திருமாவளவனுடைய லோ வெர்ஷனு, அது ஹை வெர்ஷனு, அவங்க பயப்படுறாங்க. நாங்களும் முருகனுடைய நடத்துகிறோம். இவங்க வேலையாத்திரை தூக்கின்னு போனாங்களே, ஞாபகம் இருக்கா? 2021 யார் மிகப்பெரிய நாத்திகர் உதயநிதி வாங்கினார். அவர் இன்னொரு விஷயம் பாருங்கள், இவர்கள் எவ்வளோ பெரிய குழப்பவாதிகள்னு. இங்கே பாருங்கள், எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைங்க, ஆனால் நீங்கள் கும்பிட்றீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் என்னை கூப்பிட்றீங்க, நான் வர்றேன். நீங்கள் பூஜை எல்லாம் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லையா? நான் செருப்பு போட்டு தான் நிற்பேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் பண்ணால் நான் என்னை விட பைத்தியக்காரன் எவனும் இருக்க முடியாது. என்னுடைய நம்பிக்கை என்னோடு. நீங்கள் நண்பர் அழைச்சிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் நான் நிற்கிறேன். நீங்கள் பொட்டு கூட கொடுக்குறீங்க, திருநீர் கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறேன். என்ன கெட்டு போகுது? என் நம்பிக்கை அதனால் எதாவது மாற போதா? நீங்கள் என்னை பொட்டே வைக்கிறீங்க, சரி, என்ன கெட்டு போகுது? நான் வெளியில் வந்து அழிச்சிட்டேன், முடிஞ்சிச்சா? ஆனால் இவங்க என்னென்னா, நேற்று ஒரு பேச்சு பேசுறது, இன்றைக்கி ஒரு பேச்சு நானே முருகன் மாநாடு நடத்துவேன்றது, அங்கே போயிட்டு தர்காவில் இதில் போயிட்டு இஃப்தார் விருந்து நடத்துறது, இது எல்லாமே வாக்குக்காக செய்கின்ற சமரசங்கள். இதில் தான் இவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வாக்களிக்கிறவங்க யாரும் விநாயகரை கும்பிடாமல் இருக்காங்களா? நீங்கள் கோயிலுக்குள்ளே போனாலே விநாயகரை கும்பிட்டு தாங்க போகணும். ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னா விநாயகர் அந்த இது விநாயகர் சொல்லி போடாமல், நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடாமல் நீங்கள் பண்ணுறது யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ விநாயகர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாரா இல்லையா? எல்லோருடைய நம்பிக்கையிலும். நான் விநாயகர் வாழ்த்து சொல்ல மாட்டேன். விநாயகர் சேர்த்தின்னு என்ன அர்த்தம்? கேட்டால் நான் நாத்திகன். நீ நாத்திகன்னா அப்போ ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லாத, அங்கே போய் கஞ்சி குடிக்கிற. கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்லாத, அங்கே போய் கேக் சாப்பிட்ற. இந்த கேள்வி அவங்க வைக்கிறாங்கல்ல, அது நியாயமாக தானே படுது. தீபாவளி நான் கொண்டாட மாட்டேன், நீ வாழ்த்து சொல்ல மாட்டேன். நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. நீ உனக்கு ஓட்டு போடுறவன் தீபாவளி கொண்டாடாமல் இருக்கானா? அவனுக்கு கூட நீ வாழ்த்து சொல்ல மாட்டியா? கேட்டால் தீபாவளி வட இந்தியர்கள் பண்டிகை. ஒரு முதலமைச்சராக சொல்லலாம். நீங்கள் சொல்கிற அமைச்சர்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாடுறது இல்லையா? நான் கேட்குறேன், ஏங்க முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிக்க மாட்டாங்க? பக்கத்து வீட்டு பசங்க வெடிக்குமா? நம்ம வீட்டு பிள்ளைங்க கேட்கும் போது வாங்கிட்டு வந்து ஒரு பட்டாசு பாக்கெட் இருந்தா, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், தீபாவளிக்கு பண்டு போட்டு ஸ்வீட்டு பட்டாசு பாக்கெட்டு, அப்பா நான் வந்து இஸ்லாமியர், நான் பட்டாசு வெடிக்க மாட்டேன், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து சகோதரரே வைத்துக்கொள்ளனா கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க வெடிக்குதில்ல. அப்போது அந்த இடத்துல வந்து தீபாவளின்றது எல்லோரும் ஜாலியாக கொண்டாடுகிற ஒரு விழா. அன்றைக்கி போய் சிறப்பு காட்சி சினிமாவுக்கு போகிறோம், ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்றோம், அவங்க வீட்டில் கொலக்கட்டை கொடுத்தா வாங்கிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. அப்புறம் என்ன நீ சரி, இது மற்ற மதத்தினருக்கே சொல்கிறேன் நான். நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்கள் கட்சியில் யாருமே கொண்டாடாமல் இருக்காங்க? தைரியம் தான் பண்ணுங்களேன் பார்ப்போம். உங்கள் வீட்டில் கொண்டாடாமல் இருங்களேன் பார்ப்போம். வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறீங்க? பொங்கல் கொடுங்க போனஸு. தீபாவளி ஒரு கமர்ஷியல் பண்டிகைங்க. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு வியாபாரத்தோடு எல்லாத்தோடய சம்மந்தப்பட்டிருங்க. தீபாவளிக்கு தான் தள்ளுபடி தருவான், தீபாவளிக்கு தான் ஆஃபீஸில் சம்பளம் போடுவான், போனஸ் தருவான், ஸ்வீட் தருவான், பட்டாசு தருவான். அது ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாடுறாங்க. அவ்வளோதாங்க. அப்போ இதை போயிட்டு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் தெரியுதா? கேட்டால் நான் வந்து இது பெரியார். என்னையா பெரியார்? நீங்கள் எல்லா அப்படின்னா யாருக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு முடிவு எடுத்துருங்க. உண்மையிலே நான் வாழ்த்துவேன். அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்குது. அப்போ கூட நான் சொல்லுவேன், நீங்கள் வாழ்த்தணும். ஏன்னா மற்றவர்கள் நம்பிக்கைகளை நீ மதிக்கணும். அதுதான் பகுத்தறிவு.
ஆனால் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு காலில் விழுணும். காலில் விழுணும் அந்த படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், புதுப்பேட்டையில் கிட்ட வேண்டாம் அந்த மாதிரி. அதனால் இவர்கள் பண்ணுறதும் போலித்தனங்க. நீங்கள் இந்த பிஜேபி பண்ணுதுன்னு நீங்கள் தோல் உரிச்சிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் அதில் பண்ணாமல் உறுதியாக நிற்கணும். ஆனால் நீங்கள் நாங்களும் முத்தமிழ் விழா நடத்துவோம், நாங்களும் அது பண்ணுவோம், இதை பண்ணுவோன்றது. அப்புறம் நாணய வெளியீட்டு விழாவுக்கு பாஜக தலைவரை கூப்பிடுறது, அதுக்கு ஒரு உருட்டுறது. திருமாவுக்கு வந்து விஜய் ஃபங்க்ஷன் போக மாட்டார். ஏன்னு கேட்டால் விஜய் தாவைக்க ஆரம்பித்திருக்கிறார், அவர் இதில் நான் கலந்துக்க மாட்டேன்னுவார். ஆனால் நாணய வெளியீட்டு விழாவுக்கு இவருடைய சித்தாந்த எதிரி ராஜ்நாத் சிங் வந்தால் போய் கலந்துக்குவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சிபிஎம்மும் அப்படி தான். அதனால் இது எல்லாமே வந்து இவர்கள் ஏற்றார் போல் மாற்றி உருட்டுவாங்க. இந்த உருட்டலுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் அதுக்கேற்ற மாதிரி இது அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவர்களும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி உதயகுமார் சொல்கிறாரு, இது தப்பு, நாங்கள் கலந்து கொண்டோம், ஆனால் அது அவமரியாதை செய்தது தவறு அப்படின்னோடனே டக்குன்னு அசைன்மெண்ட்டு, பாஜக திமுக உறவு முறிகிறதா, எல்லாம் பேசுங்கடா. அப்படியா பேச சொல்கிறீங்க? ஆமாம் பேசுங்க. சரி ஏப்பா, நமக்கு புதுசாக ஒரு அசைன்மெண்ட் வந்துக்குது, திமுக பாஜக உறவு அதை சம்மந்தமாக கொஞ்சம் பெருசாக அடித்தோடனே ஒரு நெறியாளர் உட்காந்துக்கின்னு திமுக பாஜக உறவு முறிகிறதா, திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்ட்டு எல்லா சேனலும் ஒன்று நம்மால் பார்ப்பான். அதுலேயும் சொல்கிறான் இதுலேயும் சொல்கிறான், ஆமாம் முறியுதாயா அப்படின்னுவான். இதுதான் அசைன்மெண்ட்டு. ஓகே சார், இறுதியாக இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாடு இதில் திரு நயினார் நாகேந்திரன் பலமுடையவரா இல்லை அண்ணாமலை பலமுடையவரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. அதை பற்றி சேகர்பாபு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேசணும்னா உண்மை, சேகர்பாபு சொன்னது உண்மை தான். அதை பற்றி பேசணும், இவ்வளோ பெருசாக பேசணும். இந்த அண்ணாமலை அவங்களோட சின்னதாக அண்ணாமலை வந்து இந்த தலைவர் பதவியிலேருந்து போனாலும் அவர் வேலையை காமிச்சிட்டு தான் இருக்கார். அவர் வார் ரூம் வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரனை மட்டம் தட்டுறது, அதிமுக கூட்டணி உடைய போகுதுன்னு கிளப்பி விடுறது, எல்லா தமிழிசைக்கு எதிராக பேசுறது, எல்லா வேலையும் அவர் பண்ணிக்கிட்டே ஆனால் வணங்குங்கண்ணா நான் இந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ரிப்போர்ட் எல்லாம் மேலே போய்கிட்டே இருக்குது. அதனால் அண்ணாமலை அவர் சார்ந்த அரசியல் பண்ணுறாரா இல்லை பாஜக எல்லாருமே என்ன பண்ணணும், பாஜகவில் இருக்கீங்கன்னா பாஜக அரசியல் தான் பண்ணணும். தமிழிசை அண்ணாமலைக்கு எதிராக 2 வார்த்தை பேசுனாங்க. அமித்ஷா பொது மேடையிலேயே வான் பண்ணணும், அதோட தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் எங்கள் வழின்ற மாதிரி தமிழிசை போனாங்க. சேம் நீங்களும் ஒரு தேசிய தலைமை, மாநில தலைமைனா மாநில தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் போகணும். அப்போ இந்த கூட்டணி இணக்கத்துக்காக மட்டும்தான் இப்போ இவரை அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து எடுத்திருக்காங்க அதிமுகவோட. கூட்டணிக்குள்ளே குண்டு வச்சவர் அண்ணாமலை, 2024 கூட்டணி முறியதுக்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை, ஜெயலலிதாவை அவதூறாக பேசினவர் அண்ணாமலை, அண்ணாவை அவதூறாக பேசினவர் அண்ணாமலை. அதனால் கூட்டணி இணையும் பொழுது இவர்களுடைய கண்டிஷனை அண்ணாமலை மாற்றணுன்றது தான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இவர் டிஎம்கே அசைன்மெண்ட்டில் இந்த வேலையை பண்ணுவாருன்னு தெரியும். நாங்கள் மாற்றுறோன்னு மாற்றிட்டாங்க. அதில் பெரும்பான்மை சமூகமாக அந்த சமூகத்தில் யாரையும் கொண்டு வரல. தென் மாவட்டத்திலேருந்து நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. ஒரு பழைய அதிமுக ஏதோ உறவு நல்லா இருக்குன்னு பார்த்தாங்க. அப்போ இது நல்லா போகிற நேரத்தில் இவர் தலைவர் பதவின்றது வெங்காயம் மாதிரி உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லைல்ல, கம்னு இருங்களேன், ஏன் நோண்டிங்கன்னா இருக்கீங்க? பிரச்சனை என்னென்னா அவர் ஏதோ காமிக்கிறாரு. நான் இந்த மாதிரி பேசினவங்களாம் அண்ணாமலை அப்படின்னா என்ன பண்ணாலும் நீங்கள் அதில் தாமரைக்கு தானே ஓட்டு போடுவீங்க, மாற்றி போடுவீங்களா? அப்புறம் என்ன விடுங்க அப்படின்ட்டு இதுதான் நடக்குது. நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.